கிளப்பியிருக்கிறது கிங்டம் திரைப்படம். இதற்கான காரணம் என்ன, போராட்டமும் எதிர்ப்பும் எதற்காக, ஏன் என்பது பற்றி எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, இந்த திரைப்படத்தின் சர்ச்சை தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் கௌதம் தின்னனூரி இயக்கத்தில் கிங்டம் திரைப்படம் ஜூலை 31 வெளியாகியிருக்கிறது. இந்த படத்தில் 60% காட்சிகள் இலங்கையில் படமாக்கப்பட்டிருக்கிறது. இதில் விஜய் தேவர்கொண்டா ஒரு அண்டர் காப்பாக வருகிறார். அவர் அண்ணனை தேடி நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருக்கிறார். பிறகு அவர் அண்ணன் இலங்கையில் இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அங்கே உள்ள ஒரு மாஃபியா கேங்கை உளவு பார்க்குவதற்காக ஒரு அண்டர் கவர் காப்பாக விஜய் தேவர்கொண்டா அனுப்பப்படுகிறார். அங்கே அவர் அண்ணன் ஒரு மலைவாழ் மக்களோட ஒரு தலைவனாக இருக்கிறார். மேலும் அங்கே உள்ள இலங்கை மக்கள் இந்த மலைவாழ் மக்களை அவர்கள் ஸ்மக்லிங்க்கும் பயன்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு அடிமை போல் அவர்களை நடத்துகிறார்கள். அந்த ஒரு தீவில் தான் அவர்கள் வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு உரிமைகளும் கொடுக்கப்படவில்லை. அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள். மேலும் சில காட்சிகள் அவர்களை ஒதுக்கப்படுவதாகவும் அவர்களை துன்புறுத்துவதும் இப்படி சில காட்சிகள் இருப்பதுக்கு தற்போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் வைகோ, மதிமுக கட்சி வைகோ இருவரும் அறிக்கை வாயிலாக தங்கள் கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக காட்சிகள் இந்த படத்தில் இருப்பதற்கு அவர்கள் தரப்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தரப்பில் இன்று இந்த படம் மேலும் திரையரங்கில் திரையிடப்பட்டால் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் திரையரங்கில் நாம் தமிழர் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது. அதேபோல் வைகோ தரப்பிலும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த படத்தை வெளியிடக்கூடாது, திரையரங்கில் திரையிட்டது முற்றிலும் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்றிருந்தது. சில காட்சிகளும் இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட்ட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிங்டம் திரைப்படம் திரையிட்ட திரையரங்கில் போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 4 நாட்களில் 82 கோடிக்கு மேல் வசூல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது கிங்டம் திரைப்படத்தில் இலங்கை சென்று அவர் அண்ணனை அவர் காப்பாற்றுகிறாரா, மேலும் அங்குள்ள மக்களோட தலைவனாக மாறுகிறதா என்ற ஒரு கதை அம்சம் இருந்தாலும் இந்தியாவில் உள்ள தமிழர்கள் அங்கே இலங்கைக்கு போய் தஞ்சமடைகிறார்கள். அங்கேயும் அவர்களுக்கு உரிமைகள் கிடைக்காமல் பறிக்கப்படுகிறது. அவர்கள் உரிமைகளை மீட்டெடுக்கிற இப்படி இருந்தாலும் ஈழத்தமிழர்களை மையப்படுத்தி அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக காட்சிகள் சித்தரிக்கப்படுவதாக சீமானும் வைகோவும் குற்றம் சாட்டி அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அது தரப்பில் நாம் தமிழர் கட்சியின் தரப்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் இது ஒரு பூகம்பமாக வெடித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. கிங்டம் திரைப்படம் தொடர்பான கருத்துக்களை சினிமா விமர்சகர் கோடங்கி ஆப்ரஹாம் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக் ஆகியோர் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கிங்டங்கிற இந்த திரைப்படங்கிறது ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் இருக்குது. வரலாற்றை திரிச்சு இந்தியாவிலேருந்து போன மக்களை அங்கே ஒடுக்கினதாகவும் அங்கே கடத்தல் செஞ்சதாகவும் ஒரு குற்ற பின்புலம் கொண்டவங்க போல் சித்தரிக்கிறதா இருக்குது. இது வரலாற்று திரிப்பு. உலகம் முழுக்க ஈழத்தமிழ் சொந்தங்கள் இன்றைக்கி நீதி கேட்டு போராட்டம். ஈழப்படுகொலை முடிஞ்சு 15 ஆண்டாக கடந்து இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கப்பெறல. 2 லட்சம் மக்களோட சாவுக்கான விடிவு கிடைக்கப்பெறல. அப்போ நீதி கோரி, ஒரு பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை கோரி, ஒரு பொது வாக்கெடுப்பு கோரி நாம் போராடி கொண்டிருக்கிற வேளையில் அந்த கோரிக்கை முழக்கத்தை பேசாமல் எங்களை ஒரு குற்றச்சமூகம் போல், ஒரு குற்ற பின்புலம் கொண்டவங்க போல் ஒரு தவறாக சித்தரித்து ஒரு படம் வருது அப்படின்னா அது தேசிய இனத்துக்கு எதிரானது, தமிழ் தேசிய இனத்துக்கு எதிரானது. அந்த படத்தை தமிழ்நாட்டில் ஓட விட முடியாது, அனுமதிக்க முடியாது. அதனால் ஜனநாயக முறையில் நாங்கள் எதிர்ப்பை பதிவு பண்ணுறோம். கர்நாடகாவில் கன்னடங்கிற மொழி தமிழ்லேருந்து தான் பிறந்துச்சு அப்படின்னு கமலஹாசன் ஒரு உண்மையைத்தான் சொன்னார். ஒரு உண்மையை சொன்னதுக்கு கர்நாடகாவில் அவ்வளோ எதிர்ப்பு, கண்டனம், போராட்டம், கலைபுரம். ஆனால் இங்கே வரலாற்று தெரிவு பண்ணுறாங்க. ஈழத்தமிழ் சொந்தங்களை கொச்சைப்படுத்தி தமிழ் தேசியத்தை இழிவுபடுத்தும் வகையில் கிங்டம் படத்தில் காட்சிகள் இருக்குது. அப்போ அந்த படத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் ஓட விட மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போராட்டம் செய்கிறோம். படமே தப்பாக இருக்குங்க, படத்தோட இதே தப்பாக இருக்குது. காட்சி மட்டும் எப்படி துண்டா எடுக்க முடியும்? தமிழ்நாட்டில் ஓடக்கூடாது. கேரளா ஸ்டோரிங்கிற ஒரு படம் வந்துச்சு, அது இஸ்லாமிய மக்களை கொச்சைப்படுத்தும் வகையில் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போராட்டம் செஞ்சு தடுத்து நிறுத்தினோம். அந்த படத்தோட தயாரிப்பாளர் கூட சொன்னார், இங்கே ஒரே ஒருத்தர் தடுத்து எடுத்துட்டாரு, சீமானு ஒருத்தர் தடுத்து எடுத்துட்டாரு அப்படின்னாங்க. எப்படி கேரளா ஸ்டோரியை தடுத்து எடுத்துனமோ அதே போல் அந்த கிங்டம் படத்தையும்
நாங்கள் தடுத்துவோம். தமிழ்நாட்டில் ஓட விட மாட்டோம். இன்னும் ஒரு நாள் தள்ளினாலே அந்த படம் தியேட்டர்லேயே எல்லா தியேட்டர்லேருந்து எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷனில் தான் போயிட்டு இருக்கு. இங்கே வந்து அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பும் இல்லை, பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் போகவும் இல்லை. இப்போ திடீர்னு இவங்க அதில் ஒரு விஷயம், ஏன்னா இவங்க அட்டென்ஷனை தேடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அரசியல்வாதிகள் சீமானாக இருக்கட்டும், நம்ம வைகோவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்போ அட்டென்ஷன் தேடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை வச்சு ஈழத்தமிழர்களை வச்சு தான் அவங்களுடைய பிழைப்பே நடக்குது. அதை வச்சு தான் அவங்க எல்லா விஷயத்தையும் முன்னெடுக்கிறாங்க. இந்த படம் வந்து யார் அனுமதிச்சிருக்காங்க? மத்திய அரசு தான் அனுமதிச்சிருக்கு. அவங்க தான் சென்சார் போர்டில் இருக்காங்க, அவங்க தான் அனுமதிக்கிறாங்க. ஒரு காட்சியை நம்ம வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்கலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுற இடத்துல அவங்க உட்காந்துருக்கும் போது அவங்க அனுமதிச்சு ஒரு படம் தியேட்டருக்கு வந்துட்டு பிறகு அந்த தியேட்டரில் எப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க, அது தியேட்டரை முற்றுகையிடுவோன்னு சொல்கிறது அயோக்கியத்தனத்துடைய உச்சம். நீங்கள் அங்கே போய் போராட்டம் பண்ணணும் தெரியுமா? சென்சார் போர்டு ஆஃபீஸ்க்கு முன்னாடி போராட்டம் பண்ணுங்கள், இல்லை ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு தேட்டர் வாசலில் தேட்டருங்களுக்கு எதிராக நடத்துக்கிற விஷயம். அப்புறம் இந்த படம், குறிப்பாக இந்த படம் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற படத்துக்கு எதிராக நீங்கள் ஒரு பண்ணிங்கன்னா கூட ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். உண்மையிலே வருத்தமான விஷயம். இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்த்த அளவு தமிழ்நாட்டில் பெருசாக இல்லை. இப்போ இவங்க பண்ணுறதுனால மறுபடியும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டாக கிரியேட் ஆகி ஓட ஆரம்பிச்சதுன்னா வாங்கினவர்களுக்கு மகிழ்ச்சி. இப்போ ஓட வேணான்னு நம்ம சொல்லலை, தாராளமாக போகட்டும். ஆனால் கருத்து தப்பாக இருக்குது, இது கருத்தியலில் பிரச்சனை இருக்குது, ஈழத்தமிழை அவமானப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு பேசுறது இருக்குல்ல, இது எல்லாமே இவங்களுடைய பிழைப்புவாத அரசியல் தான். இதில் எங்கேயுமே ஈழத்தமிழர்களுக்காக இவங்க எதையுமே செய்யலை. இவங்களுடைய அரசியல் சுய லாபத்துக்காக, சுயத்துக்காக இந்த வேலையை செய்கிறாங்கன்னு தான் நான் என்னுடைய பார்வையாக பார்க்குறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.